ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் டீமோட சீக்ரெட் வெப்பன் பல்டான் படையோட மிஸ்ட்ரி ஸ்பின்னர் யார். ஸோ டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீக்ரெட் வெப்பனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமோட சீக்ரெட் வெப்பனாக எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கிற பிளேயர் யாருன்னா அல்லா கனாஃபர். ஸோ அல்லா கனாஃபரை பொறுத்த வரைக்கும் டோட்டலி ரொம்ப எஃபிஷியன்ட்டான பிளேயராக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்பாவே வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இப்போ டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. அதில் ஜிம்பாவே ஹையஸ்ட் ஸ்கோரை அந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருந்தாலும் அல்லா கனாஃபர் 3 விக்கெட் ஹால் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக அந்த மேட்ச்சில் இருந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஷித் கானோட ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி தான் இப்போ கான்ட்ராக்டே வாங்கியிருக்காரு. ஸோ 18 இயர்ஸில் ஒரு ஓடிஐ மேட்ச்சில் 6 விக்கெட் ஹால் எடுக்கிற அந்த ரெக்கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ரஷித் கான் வச்சிருந்தாரு. அதை ரீசெண்டாக பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டான ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்சில் ஸோ டோட்டலாக பிரேக் பண்ணி உடச்செறிஞ்சு தான் இப்போ அல்லா கனாஃபர் நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட்டான மிஸ்ட்ரி பவுலராக வள வந்துட்டு இருக்காரு. டோட்டலி அவரை பார்த்தீங்கன்னா நம்ம சீக்ரெட் வெப்பனாக உள்ள யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ எல்லாத்தையும் பேசப்பட்டு வருது. ஸோ டோட்டலி டீமோட ஓவர்சீஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறதுல அல்லா கனாஃபர் அதுக்கப்புறம் சாண்டனர் இவங்க 2 பேர்த்தையுமே பிரைமரியாக ஓவர்சீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாரோட தாட்ஸாகவும் இருக்குது. பட் என்னுடைய தாட்ஸ் வேற. அதாவது 2 பேர்த்தில் கண்டிப்பாக சாண்டனரை மெயின் ஸ்ட்ரீமில் வச்சுட்டு எல்லா மேட்ச்லேயும் கனாஃபரை போட வைக்கிறது அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது. ஏன்னா கரண் சர்மா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பிளேயர். ஸோ அதாவது காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறத மேட்ச் பை மேட்ச் மாற்றி ஸோ இப்போ சேப்பாக் மாதிரியான அந்த ஒரு பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கனாஃபர் ரொம்ப நீட்டான ஒரு பிளேயராக இருப்பார். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்கேக்காக என்னதான் கரண் சர்மாலாம் விளையாடி இருந்தாலும் அந்த இடத்துல சாண்ட்னர் இப்போ ரீசெண்டாக சிஎஸ்கே சைடில் இருந்து வெளியே வந்த பிளேயர். ஸோ அதே நேரம் இங்கே கனாஃபரோட காம்பினேஷன் வரும்போது கண்டிப்பாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா பிரைமரியில் ஒரு சீக்ரெட் வெப்பனை நம்ம எல்லா மேட்சும் ஆட வச்சோன்னா அது கண்டிப்பாக எஃபிஷியண்ட்டான பிளானாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவாயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இனிஷியலில் சாண்ட்னர் அண்ட் கரண் சர்மா அப்படிங்கிறத வச்சு சீக்ரெட் வெப்பன் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனுக்குள்ள வரும்போது மஸ்ட் வின் மேட்சஸ் மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போதோ ஸோ இந்த மேட்ச் நம்ம நம்மளுடைய பவரை காட்டணுங்கிற விஷயம் வரும்போது அல்லா கனாஃபரை ஒரு 6 to 7 மேட்சஸ் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இம்பாக்ட் பிளேயரால் இவர் யூஸ் பண்ண முடியாது. ஓவர்சீஸ் பிளேயரை நம்ம இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல அல்லா கனாஃபரை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா வச்சிருக்கிறாரு. இவர் ஒரு ஆல்ரவுண்டர்லாம் கிடையாது. இவர் பவுலர். இவர் போடக்கூடிய அந்த 4 ஓவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அதனால் அவரை பிரைமரியில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ அவங்களோட பிளானாக இருக்குது. பட் என்னோட பிளான் இந்த மாதிரி இருக்குது. என்னோட பிளான் மாதிரியே தான் எல்லாரும் யோசிக்கணும்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இல்லைப்பா அவர் எல்லா மேட்சும் ஆட வைக்கணும்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் டீமோட சீக்ரெட் வெப்பன் அவர் தான். அவர் எல்லா மேட்ச் ஆடுறாரு அப்படின்னாலுமே கன்சிஸ்டண்ட்டாக ஆடினாருன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இவர் ரீசெண்டாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ டோட்டலி மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது தான் ரீசெண்ட் இயர்ஸில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது மும்பை டீமுக்கு. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக சாலிடாக ஃபிட் ஆனாலும் அவங்க ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு தொந்தரவாகவே இருந்துட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த தடவை ஸ்பின்லேயே சாண்டனர், கனாஃபர், கரண் சர்மா அப்படின்னு சொல்லி ஓவர்சீஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்தியன் பிளேயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு யங் பிளேயர்னு அதுக்கு என்னதான் அவங்க ஒரு டீசென்ட்டான பர்ஸோட ஆப்ஷனுக்குள்ளே போனாலும் ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிற அந்த வீக்னஸை ஈஸியாக சரி பண்ணிட்டாங்க. ஸோ அவரோட ரீசன்ட் ஃபார்மும் இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஐபிஎல் டைமில் அவர் செமையான ஒரு பிளேயராக உள்ளுக்குள்ளே வருவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அல்லா கனாஃபரை நான் சீக்ரெட் வெப்பன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.